பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கபடி வீராங்கனைகளுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சல்யூட். ஏன்னா ஒரு காலத்தில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு பேசின காலத்துலையும் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில வேலைகள் ஆண்கள்னால தான் முடியும், சில விளையாட்டுகள் ஆண்கள்னால தான் முடியும். இப்போ பஸ் ஓட்டுறதுன்னா ஆண்கள்னால தான் முடியும், விமானத்தை ஓட்டுறதுனா ஆண்கள்னால தான் முடியும். குறிப்பிட்ட விளையாட்டு, அதில் குறிப்பாக கபடி போட்டி ஆண்கள்னால தான் முடியும், பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு பெரிய உடல் வலு வேணும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நேரத்தில் அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் இங்கே வீராங்கனைகளாக உட்காந்துருக்கும் போது நான் உங்களுடைய ரசிகன் சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் போட்டுக்கிறேன். இல்லை, கபடிங்கிறது ஒரு ரொம்ப டஃப் கேம், அது எனக்கே தெரியும். நானும் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாண்டுருக்கிறேன். கபடியெல்லாம் விளையாண்டு பார்த்து முடியாமல் தான் உள்ளதுக்குள்ளே ஈஸியான கேம் டேபிள் டென்னிஸில் போய் சேர்ந்துட்டேன். இது நம்மளுடைய விளையாட்டு வரலாறு. ஹைட்டுக்கு டேபிள் டென்னிஸுக்கு சம்மந்தமே இல்லை. திராவிட மாடலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாணமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த விழா நடக்குது. இந்த விழாவை பெரும் முயற்சி எடுத்து நடத்துபவர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி. அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மணத்தி கணேசன் அவர்களுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்க, நிஜ ஹீரோ, நிஜமான கதாநாயகன் அவர் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச்சிறப்பான படமாக கொண்டு வந்த என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், மணத்தி கணேசனுடைய வேடத்தை மிக சிறப்பாக நடத்தின விக்ரம் உடைய மகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பேச்சளவில் இல்லாமல் இன்னைக்கு மன மகிழ்ச்சி, உடல் பயிற்சி ரெண்டும் பிணைஞ்சு இருக்குது. நம்ம உடம்பு வலுவாக இருந்தால் தான் மனசும் வலுவாக இருக்கும், மனசு வலுவாக இருந்தால் தான் உடம்பும் வலுவாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு எந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட போய் கேட்டால், நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கஷ்டத்தையெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி தான். அதுலேயும் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நம்ம இணைஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்ம மனசையும் உற்சாகமாக வச்சுருக்கோம். அதுக்கு வெறும் பேச்சளவில் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுலேயும் அவர் மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டுறார். அவர் வாக்கிங் போகிறதாட்டம், அவர் ஜிம்முக்கு போகிறதாட்டம். இன்றைக்கி ஒரு 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 லேட்டஸ்ட் மாடல் பைக்கை அது அவ்வளோ வெயிட் உள்ள பைக்கு, அதை ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு அதை வாட்ஸ்அப் அனுப்பினார். எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான். அது மாதிரி அவருடைய வழியில் வர என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர், சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் பாருங்க. அவரை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது. ஒரு அமைச்சர் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு எனக்கெல்லாம் பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது அவர். என்ன, எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து ஏகப்பட்ட ஃப்ராக்சர் ஆகி கால் இனிமேல் நடக்க முடியாது, சமணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் கூட அவர் உடற்பயிற்சி செய்து இன்னைக்கு மராத்தானில் மிகப்பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கு சமீபத்தில் அவருடைய ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பெஞ்ச் ப்ரெஸ் சர்வ சாதாரணமாக அடிக்கிறாரு. அது என்ன வெயிட்டுன்ட்டு, ஏன்னா அது பார்க்கையிலேயே தெரியுது, அதனுடைய ஒரிஜினல் வெயிட் என்னன்னு தெளிவாக தெரியுது. சர்வ சாதாரணமாக பெஞ்ச் ப்ரெஸ் அடித்தார். அதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உடல் வலுவாக இருக்கிறது, மனசு வலுவாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதை மிஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னா, காலையில் எழுந்திரிச்சு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ செஞ்சு முடிச்சிட்டோம்னால மனசுக்கு ஒரு தெம்பு வரும். அதுக்கு என்ன காரணம்னா, உடற்பயிற்சி செய்யும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது, டோப்பமின், செரட்டோனின் என்னமோ சொல்லுவாங்க எல்லாம். அதனால மனசு நம்மளுக்கு உற்சாகமாக இருக்கையில் அன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நான் ஷூட்டிங் போகிறேன், அவங்க வேலைக்கு போகையில் மனசு ரொம்ப தெம்பாக இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோலாம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ புஷ்அப்ஸ் போட்டேன், இவ்வளவு இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம வெளியே போய் பேசல, அதை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கலாம். இன்னைக்கு காலையில் இவ்வளோ புஷ்அப்ஸ் அடித்தோம் அப்படின்ட்டுலாம். அதனால் இந்த விளையாட்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம்.
இந்த இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக முன்னெடுக்கிற என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் வந்து அவருடைய உடம்பு ஃபிட்னஸுக்கு வந்து நான் அவரோட ரசிகன். அது இந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் அடிக்கிறது பார்த்தோன்னே எனக்கே வந்து ஒரு ஒரு பொறாமையாயிருச்சு. என்னப்பா இந்த போடு போடுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே வந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன்னா நாங்கள்லாம் நிழல் கதாநாயகர்கள் தான். நிஜ கதாநாயகன் வந்து மணத்தி கணேசன் அவர்கள் தான். அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இதை வார்த்தை அளவில் நிற்காம எப்படி ஒரு நம்ம ஒரு ரசிகர் வந்து நடிகரை பார்த்தா அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அது மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய நிஜ ஹீரோ மணத்தி கணேசன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே தமிழகத்தில் வந்து முதலாக மகளிருக்காக நமது தமிழ்நாட்டு வீராங்கனைகள் தான் இந்த பிரைஸ் பரம்னு சொல்லி சைதையில் முதல்வர் கப்புன்னு சொல்லி உண்மையிலே ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து அண்ணனை வந்து அமைச்சராக பார்க்காம ஒரு விளையாட்டு வீரராக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எந்த மரத்தான்லையும் முதல் ஆளாக ஓட வந்துடுறாங்க. எல்லாமே மரத்தான் ஓடுறதுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல சாரையும். உண்மையில் அதுக்கு அமைச்சர் வந்து அதுக்காக தான் இந்த இந்த அமைச்சரை இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் நல்வாழ்வுனாக்கி உண்மையிலே அவங்க இன்னும் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கிறாங்க. நம்ம அதற்கு வந்து நம்ம விளையாட்டு வீராங்கனை சார்பாகவும் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்தையும் அவங்க அண்ணனுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்காகனா எல்லா இடத்துலையும் ஆல் இண்டியா மேட்சஸ் பெருசாலாம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள வீராங்கனைகள் நடத்தணும்னு சொல்லி அண்ணன் வந்து உண்மையிலே அது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து நேஷனல்ஸில் வந்து சீனியர் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தாங்க. உண்மையிலே அண்ணன் அதை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தாங்க. அதற்கும் நமது வீராங்கனை சார்பாக அண்ணனுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே இங்கே விளையாட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சீனியர் நேஷனல்ஸ் போன எல்லா பிளேஸுக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, உண்மையிலே பாப்பாவை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு. கார்த்திக் அன்னைக்கு விளையாட வந்திருக்காங்க. ரொம்ப நாண்டுகளுக்கு அப்புறம் இந்த மேட்ச் வந்து சிறப்பாக ஆடணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் முதல்ல நம்ம எல்லாமே அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். என் சார்பாக ஒரு கரகோஷங்களுக்கு கைத்தட்டி அவங்கள இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறும்னு சொல்லி, ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா பேசக்கூடிய அண்ணன் சத்யராஜன் சார் வந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஏன்னா விளையாட்டு வீராங்கனை வந்து நம்ம என்றைக்குமே நம்மளை வந்து தமிழகத்திலேருந்து நம்ம சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும்னு சொல்லி தான் அண்ணனுக்கு ஆசைப்படுறாங்க. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கணும். இந்த முதல்வர் கப்பும் வந்து முதல்வர் சார்பாக, அதாவது முதலமைச்சர் கோப்பைன்னு நம்ம நடத்தியிருக்கோம், அது வேற. இன்னைக்கு வந்து முதல்வர் கப்புன்னு சொல்லி நம்ம தெற்கு மாவட்டம் சார்பாக நம்ம அமைச்சர் சுப்பிரமணியன் ஆட்சி நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.